பீயிங் எ ஒய்ஃப், பீயிங் எ உமன், ஒரு சீட்டிங்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவும் கூடாது, நார்மலைஸ் பண்ணவும் கூடாது. அதுதான் என்னுடைய மோட்டோ. இந்த நியூஸ் நான் கேள்விப்படுற வரைக்கும் ஐ வாஸ் லைக் டிவி கேட்க ஓட் போடணும், ஒரு சேஞ்ச் வரட்டும் அப்படின்னு ரொம்ப பிலீவ் பண்ணிவிட்டு நம்பிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன். நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு ஆக்டர், அவங்களோட வைஃப் நம்ம இப்படிலாம் பார்த்துருக்கோம், அவங்க திடீர்னு இப்படி பண்ணுறாங்களே, இதுக்கு காரணம் இந்த கட்சி தான் அந்த கட்சி தான், மற்றவங்க மேலே பழி போடுற நேரம் இது கிடையாது. என்ன நடந்தாலும் தப்பாக இருக்கோ சரியாக இருக்கோ அது அவங்களுடைய பர்சனல் டிசிஷன்ஸ், பர்சனல் லைஃப். அதை வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இன்றைக்கி நான் வந்து ஒரு நியூஸ் சேனலில் பார்த்தேன், ஃபுல்லாக இந்த நியூஸையே போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து சும்மா பொய் சொல்கிறாங்கன்னு நினச்சேன், பிகாஸ் சும்மா தான் போடுறாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே உண்மை தான் போல் அப்படின்னு அப்புறம் தான் நான் இன்ஸ்டாலாம் போய் பார்த்தேன். ஸோ இது வந்து ஆப்வியஸாக நமக்கு பாதிக்குது தான், பட் இது வந்து அரசியல் கூட நம்ம சம்மந்தப்படுத்தக்கூடாதுன்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வாக்குறுதிகள் தான் நமக்கு முக்கியம். அவர் என்ன பண்ண போகிறாரு, இப்போ நம்ம எல்லாருமே கேட்டோம் இல்லையா ஒரு சேஞ்ச், அந்த சேஞ்ச்க்கும் அவரோட பர்சனல் லைஃப்க்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க ஒய்ஃபோ இல்லை எக்ஸோ இல்லை வாட்எவர் ஹூஎவர் அவங்களுக்காக நம்ம வந்து விஜய் சாருக்கு ஓட்டு போடக்கூடாது. கரெக்டாக? அது கரெக்டாகவும் இருக்காது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன பேசுகிறாரு, அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறத வச்சு தான் அவருக்கு ஓட்டு போடணும். இந்த விஷயத்த வந்து அவங்க ஒய்ஃபே ஆக்சுவலாக இதை கொண்டு வரல, அவங்க ஐ மீன் அவங்க லாயர் மூலயமா தான் இது வந்திருக்கு. இது பொய்யா இருந்தாலோ உண்மையாக இருந்தாலோ அவங்களோட ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும். கரெக்டாக? பொய்யா இருந்தால் ஆப்வியஸாக இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்க மாட்டாங்க. உண்மையாக இருக்கிற பட்சத்தில் தான் இருக்கிறாங்க. நம்ம யாருக்கு நடுவுலையுமே போய் வாழலை, பார்க்கலை. உண்மையாகவே அவங்களோட சிச்சுவேஷன் என்னன்னு நமக்கு தெரியாது. சீட்டிங் வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடாது, பட் ஸ்டில் அது தப்புனா யார் பண்ணாலும் தப்பு தான். விஜய் சார் பண்ணாலும் தப்பு தான். ஐ லவ் ஹிம் அ லாட். பட் அவர் பண்ணாலும் தப்பு பண்ணியிருந்தா தப்பு தான். பட் அதையும் அரசியலையும் சம்மந்தப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் நம்புகிறேன், இது உண்மையோ போயோ இது வந்து அவரோட பர்சனல் லைஃப் வந்து இந்த பாலிட்டிக்ஸில் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு பிலீஃப் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் நம்புகிறேன். ஒவ்வொருத்தரும் அப்படி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அவரை நம்பி, அவருக்கான வாக்குறுதிகளை நம்பி அவருக்கு ஓட் போடுங்க. தயவு செஞ்சு அவரோட பர்சனல் லைஃப்பில் அவர் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு. அதே மாதிரி நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோ போடுறீங்க. முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்கள். இதை கண்டுக்காமல் விட்டிங்கனாலே அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க பொலிட்டிக்கல் விஷயங்களையும் அவங்க கரெக்டாக மூவ் ஆன் ஆவாங்க அந்த விஷயத்தில். ஸோ யாரும் அவருக்கு சப்போர்ட்டும் பண்ண வேண்டாம், அவருக்காக யாரும் பேசவும் வேண்டாம். அவரோட பர்சனலாக அவர் பார்த்துப்பாரு.